ஒரு கிரகம் சார், ஒரு வேண்டுகோள், யாரும் தயவு செய்து எழுதாதீங்க. எல்லா மீட்டிங்லயுமே நான் சொல்றது ஏன் தெரியுங்களா? நானும் எழுதியிருக்கேன். எழுதி வீட்டுல கொண்டு போய் வச்சேன்னா அது அப்படியே தான் இருக்கும். திருப்பி எடுக்க மாட்டேன். எங்க தலைவர் சொல்லுவாரு, எதை செஞ்சாலும் ஆணித்தரமா நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஜாதகத்தை வாங்குறீங்க, எனக்கு ஆண் வாரிசு பிறக்குமா பெண் வாரிசு பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு வழிமுறை தான் இப்ப நான் சொல்றேன். டக்குன்னு எடுத்தோடனே குரு பகவானை பாருங்க, 5ஆம் இடத்தை பாருங்க, சூரியனை பாருங்க, அதெல்லாம் அடுத்த கதை, அதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலை. டக்குன்னு குரு எடுக்கணும். ஏன்னா அவர் தான் புத்திர காரகன். அவர் பங்கம் இல்லாமல் இருந்தால் ஆண் குழந்தை உண்டு. அது 6ல இருந்தாலும் சரி, 8ல இருந்தாலும் சரி, 12ல இருந்தாலும் சரி, தங்கப்பாண்டியனைய சொல்ற மாதிரி 94வது கட்டத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு. அந்த குரு பங்கத்தோட, அந்த பங்கம்ங்கிற விஷயத்துக்கு தான் நீங்க கிளாஸ் போகணும். நான் அதை இங்க வந்து விரிவா விளக்க முடியாது, ஏன்னா நேரம் இல்லை, எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்ப அந்த குரு வந்து பங்கத்தோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை தரார். இந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும்போது, யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அது நேரடியாவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு ஒரு மகாராணி வர போறாங்கன்னு சொல்லிடுறேன். அப்ப மகாராஜா வரமாட்டாங்களாங்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே புரிஞ்சிடும். அவங்களுக்கே அது வந்து புரிஞ்சிடும். அப்ப பங்கமற்ற குரு ஆண் குழந்தைகளையும் நிறைந்த செல்வாக்குகளையும் பண வரவுகளையும் தன வரவுகளையும் தரும். சரி, ஒருத்தருக்கு குரு பங்கத்தோட இருக்கிறாரு, உடனே கமாண்ட் வரும்ல, நம்மளை பத்தி பேசுறதுக்கு தான். ஏன்னா ஒரு மருத்துவரை பத்தி தவறா பேசினா மற்ற மருத்துவ உலகம் ஒண்ணு சேர்ந்துக்கும். நம்மள ஜோதிடர்களை பத்தி பேசினா தானே யாரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு டிப்ஸ் வைக்கிறேன். அப்ப பங்கமற்ற குரு இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தையே இல்லையா? இருக்கு. 10ஆம் இடத்துல பாருங்க, இன்னொரு கிரகம் இருக்கும். அந்த இன்னொரு கிரகம் என்னன்னு தெரியணும்னா நம்ம திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தில் இணைஞ்சு வகுப்பு படிங்க. நிறைய விஷயம் இருக்கு. ஜோதிடத்துறைக்கு வந்து 25வது வருடம் வந்து நான் வந்து எனக்கு 25 வருஷம் ஆச்சு. நான் தொழில்முறை ஜோதிடராகி என்னை திருச்சி மாவட்டத்துல தெரியறதை விட மேற்கு மாவட்டங்களே என்னை வந்து நிறைய பேருக்கு தெரியும். நான் அந்த பக்கம் தான் அதிகம் விசிட் பண்ணியிருக்கேன். திருச்சி மாவட்டத்துக்கு இப்பதான் ஒரு 5-6 மாசமா தான் வந்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அந்த அமைப்புல 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா கண்டிப்பா ஆண் வாரிசு உண்டு. இந்த ஆண் வாரிசு இருக்கிற அத்தனை பேர் ஜாதகத்திலையும் 10ஆம் இடத்தோட கிரகம் தொடர்புல இருக்கும், இருந்தே தீரும். நச்சுன்னு ஒரு பாயிண்ட் நல்ல மனசுல ஏத்திங்க, எழுத வேண்டாம். ஓகேங்களா? வீட்டுல போயிட்டு அப்படியே ஆசைப்பட்டு பாருங்க. ஒவ்வொரு குருமார்கள் பேசின பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு. நான் பெரும்பாலான மீட்டிங்ல நான் நோட்ஸே எழுத மாட்டேன். ஆனா அன்னைக்கு நைட்டு பூரா அதை ரீகால் பண்ணாம நான் தூங்கவும் மாட்டேன். அது 2 மணி ஆனாலும் சரி. நைட்டு எங்க சங்க உறுப்பினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு 11:30 மணி. என்ன சார், என்ன தூங்கலையா? இல்ல சார், இன்னைக்கு நான் ஒரு மீட்டிங்ல நேற்று போய் பேசிட்டு வந்தேன். அப்ப வந்து நேற்று மீட்டிங்ல பேசுனா இல்லைங்களா ஐயா, உங்களை தான் கேட்கிறேன். அப்ப என்ன பேசியிருக்கிறேன் அப்படிங்கறது நான் உடனே வீட்டுல போய் ரீகால் பண்ணிடுறேன். அப்பனாதான் நமக்கு அதுல இருக்கிற பலம் பலகீனம் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். சரிங்களா? இன்னொரு முக்கிய அறிவிப்பு, திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தில் நீங்கள் வந்து உறுப்பினராக சேர்வதற்கு வருட சந்தாவாக ரூபாய் 1200 நிர்ணயம் செய்திருக்கோம். அதை கட்டி எல்லாருமே அதுல வந்து உறுப்பினர் ஆகிக்கணும். இந்த உறுப்பினரா சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்ட்டு எங்க தலைவர் டிப்ஸ் கொடுக்கும்போது அதையும் சொல்லுவாரு. அது அவர் சொன்னாதான் பெருமையா இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான சில வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பேசின வீடியோவே நிறைய இருக்குது.